வணக்கம். திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய வகையில் பேசுகிறார் என்று வழக்கு பதிவு இதற்கு முன்பாக செய்து சேகரியில் இருந்தார். அந்த வகையில் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஆந்திர முதலமைச்சர் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் அமித்ஷா அவர்கள் தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை திட்டும்படியான ஒரு காட்சி என்பது வெளியாகி சர்ச்சைக்குரிய வகையில் அமைந்திருந்தது. அந்த வகையில் ஒரு மேடை பேச்சின் போது அதனை இழிவுபடுத்தும் வகையில் பேசி இருப்பதன் காரணமாக தற்போது குஷ்பு அவர்கள் தற்போது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பாஜகவை சேர்ந்த முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து இந்த அவதூறு பேச்சுக்காக திமுகவை சேர்ந்த பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது தேசிய மகளிர் அணி உறுப்பினர் என்பதன் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்வதாக தற்போது மீண்டும் அறிவித்திருக்கிறார். நாய் வாளை நிமிர்த்த முடியாது என்ற பழமொழி உண்டு, இந்த மனிதனும் அப்படித்தான் என்று தற்போது கடுமையான கண்டனம் என்பதை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் பெண்களை மிகவும் புண்படுத்தும் வகையில் துஷ்பிரயோகம் செய்து தொடர்ச்சியாக வருகிறார் என்றும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை என்பதையும் பதிவிட்டிருக்கிறார். திமுகவினரை மகிழ்விக்க இந்த வகையான நோய்வாய்ப்பட்ட மனம் கொண்டவர்கள் தேவை என்றும் திமுகவை இழிவுபடுத்தும் வகையிலும் அவர்களை விமர்சிக்கக்கூடிய வகையில் தற்போது இந்த பதிவினை விட்டிருக்கிறார். வழக்கு பதிவு செய்யப்பட்டு மீண்டும் அதற்கான ஒரு நடவடிக்கை என்பதனை எடுக்க வேண்டும் என்பதனையும் தொடர்ச்சியாக குஷ்பு அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.